ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓய்வு நாளின் தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறீரே, இதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நாம் கர்த்தாவே ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடியிருக்கிறோம் சுவாமி. இந்த வாரம் முழுவதுமாக உலக பாரங்களை சுமந்தவர்களாக, எங்கள் வாழ்வாதாரத்திற்காக அலைந்தவர்களாக, அலைந்து தெரிந்த எங்களை ஒன்று கூட்டி உம்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த கூட்டியிருக்கிறது. அதற்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. மனபாரங்களோடு வந்திருக்கும் எங்கள் ஆத்மாக்களை சீர்தூக்கி பார்க்க நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, வர தடைப்பட்ட ஆத்மாக்களை விரைவிலே கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் கிருபை செய்ய வேண்டுகிறோம். நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக எங்களுடைய வாழ்க்கையை அசைவாடுகின்ற நீர் சுவாமி எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வர தகுதியற்றவர்களாக தகுதிப்படுத்தி உமது கிருபையினால், எங்களுடைய விசுவாசத்தினால் ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே, அதற்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. இது திருச்சபை உம்முடையது ஆண்டவரே. இந்த திருச்சபை முதல் ரத்தத்தால் கிரயமாக வாங்கப்பட்ட திருச்சபை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக ஆண்டவரே, இந்த திருச்சபை ஒரு ஆவிக்குள்ள திருச்சபையாக கிருபை செய்ய நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உமது மகிமையும் உமது பரிசுத்தமும் நிறைந்திருக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற ஆண்டவரே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடும் அதை வாசிக்கிறவர்களோடும் ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருக்கின்ற பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் அத்தனை பேருமாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். வந்திருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி.
அவர் கொண்டு வந்திருக்கிற உமது செய்தியை ஆண்டவரே மக்களின் மனதுக்கு ஆறுதலாகவும் உம்முடைய பயணத்திலே ஆண்டவரே நாங்கள் கூட வந்து பயணிக்க உதவும்படியாக இருக்க நீர் திருவி செய்ய வேண்டுகிறோம் சுவாமி. அவருடைய ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமாக நாங்கள் இதை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கடவுளை தொழுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 4வது பாடலை சீர்திரு ஏகவஸ்து நமோ நமோ என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை தொடங்குவோம். Para
திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரோ. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரோ. பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரோ. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாக ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கையை நாம் தேர்ந்தெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கடந்த வாரம் முழுதும் நாம் தெரிந்து தெரியாது செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஜெபிக்க நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஒரு நிமிடம், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தால், உமக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தால் மன்னியும் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்திலே பாவரிக்கையை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாகிறபடியால் நாமும் பரிசுத்தமுள்ளவராய் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் பரிசுத்தமுள்ளவராய் மாற அவர் விரும்புகிறார். எனவே எல்லாரும் ஒரு நிமிடம் பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நாங்கள் இல்லாத காரியங்களை செய்திருந்தால் தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே. யாருக்கு விரோதமான காரியங்களை பேசியிருந்தால் செய்திருந்தால் தயவாய் எங்களை மன்னியும். நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை ஆயத்தப்படும், பரிசுத்தப்படுத்தும். உடைய ரத்தத்தினாலே எங்களை உள்ள உச்சம் தர முதல் உள்ளங்கால் வரை எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படும் ஆண்டவரே. உடைய கல்வாரத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை துதிக்க நீங்கள் திரும்பி பாராட்டுகிறார்களே. பாவரிக்கை பாடலாக
கீர்த்தனையிலே 101வது பாடல் வரவேண்டும் பரநாவியே இந்த பாடலை பாடி நாம் பாவருக்கு எல்லாரும் முழங்கால் நின்று, முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் நின்று இந்த பாடலை பாடி நாம் பாவருக்கு ஏறெடுப்போம். வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, வானாமினியா ஞானத்தின் செய்த வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, பாவமோ மாயா குமாய் போய்களோ வலிய ரோகமோ மாம்ச சிந்தை ஓடுமே, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து, எலியாவின் ஜெபத்தை இறங்கியவன் வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, என்ற பாவம் யாவையோ எரிக்கோ வகை தேடியோ ஏங்கோ இந்த லோகத்தில் ஏற்பி யுமை தாங்கினேன், என்ற செயலால் யாருக்கு முடியும், என்ற செயலால் யாருக்கு முடியும், தேவானா இனி வரவேண்டும் வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, குடிக்குள் இந்த பாவமோ ஆடியோ அடி தொலைந்திடோ, தடுத்தான் கொல்லும் தோஷமோ சாப செய்திடோ, பாடி மீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல், பாடி மீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல், பாடியே இயேசுவை கருதினம் பணி செய்ய வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே. இரண்டாவது பாவரிக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேறுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பொது சமூகத்துக்கு நாங்கள் மறுபடியும் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தமாய் இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த பரிசுத்தத்தையே நாடி நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். மந்தையிலே சேர்த்துக் கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தாவே உம்மிடத்திலே நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உமது மகிமையை காண்கிறோம். ஆமென். உமது பரிசுத்தத்தை காண்கிறோம். ஹல்லேலூயா. உமது வல்லமையை காண்கிறோம் சுவாமி. ஆமென். ஆம் கர்த்தாவே, இந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டுகிறோம். துதிக மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போது வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-21 வரைக்கும். இரண்டாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். மூன்றாவது சங்கீதம் 40. சுவிசேஷ பாடமாக லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். அதுக்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீரே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீரே. என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீரே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீரே. யோவேல் 2ஆம் அதிகாரம். படித்தவர்கள் பக்கத்தை சொல்லுங்கள். முதலாம் வேத பாடமாக யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 21 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 22 முடிய. பக்கம் 1061. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் பூதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள்,
சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மரவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமக்கு சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 10-18 முடிய. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-18 முடிய. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாக்கி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெரு போய் யூதாவின் வீட்டிலே தரிச பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் படவும் தன் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கும் தரிசனம் கண்டேன் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமையும் உடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பொல்லாங்குகளையும் செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறவன் என்றார். அதற்கு கர்த்தர், அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் முதல் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் நீ பார்வை அழும்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து நீர் செவிகள் போன்றவைகள் இருந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 40 மாறி மாறி நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40. கர்த்தரை உண்மையுடன் காத்துகிறேன். அவர் என்னிடமாய் என் கூட்டுதலை கேட்டார். பயங்கரமான புயலும் நிலையான செல்வங்களிலே என்னை கேட்டு என் பாதங்களை நிறுத்தி நடைகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அவமானங்களையும் நாங்கள் அப்படியே பார்க்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தத்தை உம்முடைய உறுதியாக்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு
இவருக்கு சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிக்க வேண்டுமென்றால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுதே நான் இதோ வருகிறேன், உத்தரவு தருகிறேன், என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகாசபையிலே நீதியை என் உதடுகள் மூடேன். கர்த்தாவே நீர் அதை நல்கி கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு பிழையாக பண்ணுவதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுளே. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணாது என் பேரை என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தில் பலனடைந்து கைவிடப்படுவார்களாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக லூக்கா 10ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடிங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களை ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்துக் கொடுக்கிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமயமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகணும். எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு சாட்சியா நிற்கணும்னு தான் முழங்கால் பண்ணியிருக்கேன். சும்மா முழங்கால் படியிட முடியாது.
டெய்லியும் முழங்காலில் நின்று ஜெபித்தா தான் முழங்கால் படிய முடியும், இல்லைன்னா முடியவே முடியும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லமுள்ள தேவனா இருக்கார். நாம என்ன பண்றோம்? உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், நடந்து ஜெபம் பண்றோம். ஒரு வேளையாவது முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன தேவன் மாத்திரம் அவரே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். எனவே நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு மூளையினால் சாதிக்க முடியாது, முழங்காலால சாதிக்க முடியும். எனவே நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். இப்பொழுது சாட்சி நேரம். யாராவது விரும்பினால் நீங்க முன்பாக வந்து சாட்சி பகிரலாம். மகள் ஸ்வீட்டி கர்த்தருடைய பெரிதான நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நிற்பது நிர்மலமாகாததும் அவருடைய சுத்த கிருபையை, அவருடைய இறுக்கங்களுக்கு முடிவே இல்லை என்ற அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை கிருபையாய் வழித்து வருகிறார். எனக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் என்னை மட்டும் வழித்து வருகிறார். அதுக்காக கர்த்தர் போடான போய் நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 months ரொம்ப நான் வார்ம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு டியூட்டிக்கு போகும்போது அங்கேருந்து ட்ராவல் எனக்கு செட் ஆகல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு நான் ரொம்ப வார்ம் பண்ணிட்டு ரொம்ப வீக் ஆகிட்டேன். ஆனால் ஒரு நாளும் நான் அந்த தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது அவர் அவ்வளோ கிருபையாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். அவரோட ஒரு செய்தியும் நான் உணர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நான் நிறைய விஷயத்தை உணர்றேன். ஆண்டவரோட ஒரு அதிசயத்தையும் அவர் செய்கிற அற்புதத்தையும் நான் ஒரு நாள் உணர்றேன். 3rd month ரொம்ப வார்ம் பண்ணிட்டு ஒரு 20 times நான் டியூட்டியில் இருக்கும்போது வார்ம் பண்ணிட்டு என்னோட உடம்புல ஒரு பலன் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடனே போய் அட்மிட் ஆகிட்டேன். என்னோடய கீட்டோன்ஸ்ல எல்லாம் அதிகமாகிடுச்சு, கண்டிப்பாக அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி எனக்கு கண்ணெலாம் மங்கல் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னோட குழந்தைகளால் எல்லாம் பாதிக்கணும் ரொம்ப கண்ணீரோடு இருக்கும்போது அங்கே போய் எனக்கு அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது குழந்தை நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் தான் வீக் ஆகிட்டேன் டாக்டர் சொன்னாங்க. அப்போ நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்தினேன். அது இந்த டைம்ல இது ஒரு நேச்சரான விஷயம் தான். ஆனால் அந்த பலவீனத்திலே கர்த்தர் எனக்கு பலத்தை தந்தாரு. 4 நாள் அட்மிட்ல இருந்தேன். எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 4 நாளுக்கு அந்த கீட்டோன்ஸ் லெவல் எனக்கு கம்மி ஆகலை. நான் ரொம்ப கண்ணீரோடு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி டெய்லியும் ஜெபிப்பேன். அம்மாவை எனக்கு ஜெபிப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் உணர்த்திட்டே இருந்தார். நான் வாய் வழியாக ஆகாரம் நல்லா எடுக்கும்போது அது நார்மலாக ஆகுன்ற மாதிரி எனக்கு உணர்த்திட்டே இருந்தார். என் மம்மி அதை தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. 4th day டாக்டர் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி மார்னிங் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிமா, உங்களுக்கு நார்மலாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, அன்றைக்கி மார்னிங் நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா தண்ணி குடிச்சு நான் நல்லா யூரின்லாம் போகும்போது என்னோட கீட்டோன்ஸ் லெவலில் நார்மல் வந்துச்சு. 5ல இருந்தது எனக்கு 0 வந்துச்சு. கர்த்தர் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், என்னோட வாழ்நாளில் அந்த நேரத்தில் நான் அவ்வளோ கண்ணீரோடு ஒரு டைமாக கண்ணீரோடு அந்த 4 நாள் நான் இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாகவே என்னோட அந்த டேயில் எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சார். அதுக்கு நான் கர்த்தர் போடாமல் கொஞ்சம் நன்றிகள் செலுத்துகிறேன். நான் போன வருஷம்லாம் நான் இந்த டிப்ளமோ படிச்சு தான் நான் இந்த ஜாயின் பண்ணி ஒரு ஜாப்க்கு சிஎம்சிலே முடிச்சுட்டு சிஎம்சிலே ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு பெரிய பிரயாசம் என்னன்னா பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ற ஒரு பிரயாசம். போஸ்டிங்லாம் தவிர்த்து எனக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் போன வருஷத்துல ஒரு 3 வருஷமாவே இருந்துச்சு. போன வருஷம் நான் ட்ரை பண்ணேன். நம்ம வெறும் முயற்சி மட்டும் செய்யக்கூடாது. அது நம்ம கடவுள்கிட்ட பெட்டிஷன் வச்சு நம்மளை பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நம்மளுக்கு பெரிய அதிசயத்தை செய்வார். அதை நான் இப்போ உணர்ந்த இந்த வருஷம். அது போன வருஷம் எல்லாரும் சொன்னாங்க மேபி உனக்கு நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும், வெயிட் பண்ணுமான்னு சொன்னாங்க. நான் போன வருஷம் எல்லாரும் சொன்னது அதை நான் உதாசீனமாக எடுத்துக்கிட்டேன். உதாசீனமாக எல்லாரோட வார்த்தையை இது பண்ணிட்டேன். ஆனால் நான் ஜெபிக்கும் போது எனக்கு திருமணத்தையும் பண்ண வச்சு எனக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த இயர் நான் எக்ஸாம் எழுதும்போது அதில் பாஸ் பண்ண வச்சு எனக்கு அந்த கோர்ஸையும் கொடுத்து நெக்ஸ்ட் இயர் நான் அந்த கோர்ஸை நெக்ஸ்ட் மந்த்து நான் அந்த கோர்ஸை சிஎம்சியில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய அதிசயத்தை எனக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்துருக்குறாரு. அதை நான் நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச காரியம் மட்டும் இல்லை, நான் படித்ததுனால மட்டும் இல்லை, என்னோட தகப்பனும் என்னோட தாயும் ஒரு காலத்துல செய்த ஊழியமும் அதுதான் என்னை இப்ப தாங்குது. கடவுள் என்னை இப்பயும் இப்ப கரெக்ட் கண்ணின் மணியை போல தாங்குறாருன்னா அதுக்கு காரணமே
குடும்பமாக செய்கிற ஊழியமும் எங்கள் அம்மா அப்பா செய்த ஊழியம் தான். ஸோ எனக்காக ஜெபிச்ச என்னோட சபை மக்களுக்கும் பாஸ்டர் அங்கிளுக்கும் ஃபேமிலி வாயர் அங்கிளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் கொடான கொடுக்கணும். ஆண்டவர் பெரிய நன்மைகள் சகோதரி வாழ்க்கை சேர்க்கிறார். திருமதி அருணா ஆண்டி அவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையால் எங்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடியான கிருபை செய்வதற்காக ஆண்டவருக்கு முதலாவது நான் என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நான் நேரிடுகிறேன். வந்திருக்கிற 1000 வருஷம் ஊழியக்காரர்களும் சபையில் இருக்கிற மக்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகள் செய்திருக்கிறாரு. அதுக்காக ஒரு 2 வசனத்தை நான் சொன்னேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசித்தபடி பாக்குவாங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்படான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற போல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவருடைய தந்தனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நான் ஆண்டவருக்கு நான் நிறைய விசுவாசம் உள்ள வசனங்கள் எடுத்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை எனக்கு அற்புதமாக செய்திருக்கிறார். முதலாவது என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறது கூட ஒரு அதிசயம் தான். ஏன்னா இன்னைக்கு நான் திருச்சி போதாங்க. எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருன்னு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோன்னா சரி இவங்க சொன்னார், வா போயிட்டு பார்த்துட்டு வரலாம், எங்கள் அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னார். சரி எனக்கு என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஃபோன் இருந்துச்சு. ஏசப்பா எப்படின்னா நீங்கள் அவங்க சுகம் கொடுக்கணும், நான் போகாதபடி நீங்கள் கிருபை செய்யணும் ஆண்டவர். இவர் நேரம் என்ன பண்ணார், ரிசர்வேஷனுக்காக எங்கே போயிட்டார் இதில் வேலைக்கு. சரி இந்த ட்ரெயின் புக் பண்ணலான்னு போனாக்கா அதில் ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க. திங்கக்கிழமை ட்ரெயின் கிடையாதுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி அவர் என்ன நினச்சி போகிறேன்ட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுதான், ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணால் எல்லா ஜபத்திலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும், நீ ஏன் பயப்படுற? இல்லை எங்கள் அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, அதுக்குள்ளே இருப்பார் வான்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணேன், ட்ரெயின் புக் பண்ணல, நேராக போயிட்டு நான் சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் அவர் கொஞ்சம் சுகம் கொடுங்க, ஒரு 2 மணி நேரம் சுகம் கொடுங்க, அவரை போய் பார்க்குற வரலாம். அதனால் நான் போக முடியாது, ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகணும். உண்மை விட எனக்கு பெரிய காரியம் எதுவும் இல்லை சுவாமி, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு வேறு யாரும் முக்கியம் கிடையாது. அதனால் நான் நினச்சி நான் ஆண்டோட ஜபம் பண்ணேன். சர்ச்சுக்கு 2 நாளாக போயிட்டு ஜபம் பண்ணோடனே ஆண்டவர் நேற்று திருச்சியிலேருந்து ஃபோன் வருது, ஆண்டவர் அவருக்கு சுகமாக்குறாரு, பேசுகிறாரு, ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு. அப்போ தான் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்லப்பா ஜபம் பண்ண ஜபம் தொங்குற அவர் 2 நாளாக சரியாக சாட மாட்டாரு, ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அவங்க இதே ஆண்டவர்கிட்ட தான் ஜீவன் இருக்குது, உன் கையில இல்லை என் கையில் இல்லை. ஏன் பயப்படுற? விசுவாசம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உலகத்தையே நீ ஜெயிக்கலாம் அமைதியார் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நீங்கள் கேட்கும் போது என்ன சொன்னார், நல்லா சுகமாக்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு. 2 நாளாக ஜூஸ் தான் கொடுத்துருக்குறாரு. நேற்று எல்லாரையும் பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் மட்டும் போங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்றேன்னா இன்னைக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தினேன். அதே மாதிரி தான் சாட்சி என்ன அப்படின்னா, எங்கள் விக்னேஷ்க்கு படித்து ரொம்ப வேலை இல்லாமல் 3 வருஷம் வீட்டிலே இருந்தான். எங்கே போனாலும் ஜாப் கிடைக்கல, எங்கே போனாலும் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரான் அப்படின்னா இவ்வளோ தூரம் படிக்க வச்சு பணம் போட்டு படிக்க வச்சு நான் எல்லாம் சரி எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், பணம் கட்டினா கிடைக்கும். 3 லட்சம் அவனுக்கு போய் பணம் கட்டினேன், ஈபியில் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அங்கே போய் கொடுத்து கூட அவங்க பணம் கொடுத்து கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கல. சரி என்னடா இது, எங்கே போனாலும் இது மாதிரி ஃபெயிலர் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஏன்னா நான் மனுஷனை நம்பதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லன்றதை நான் நினச்சி ஆண்டுகிட்ட விசுவாசமாக ஜாபம் ஏசப்பா அவனுக்கு நல்ல வேலை கொடுங்க, நீங்கள் நான் உங்களை தான் நம்புகிறேன் சாமி, வேறு யாரும் நான் நம்பலைன்னு. அதே மாதிரி சரி சொல்லிட்டு ஒரு நாள் நானே அவனை பேங்க்குக்கு இட்டுப்பான் ஜபம் பண்ணிட்டு, ஏசப்பா எங்கே போனாலும் உங்கள் சமூகம் எனக்கு முன்பதாக வரும், நான் மனுஷன் அப்படி போகல,
எனக்கு முன்பதாக நீங்கள் போங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணி அவனை கூட்டிட்டு பண்ணோன்னே அந்த மேனேஜர்கிட்ட பேசினேன். சார் இந்த மாதிரி பிசிஏ முடிச்சுக்கிறான் சார், அவன் மார்க்கெல்லாம் எடுத்துக்கிறான், நல்ல இது, அதனால் என்ன ஒரு ஜாப் கிடைக்குமான்னு. அவர் சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த நிமிஷமே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டார். சரிம்மா நான் ஜாயின் பண்ணுறேன் நாளைக்கு, ஆனால் ஃபீல்டு ஒர்க் தான் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். சரி நான் பேங்க்கில் வேலை சேர்த்தோன்னா அது எவ்வளோ சம்பளம்னாக்கா 10,000 15,000 தான் சம்பளம். சரிட்டு அவனுக்கும் பத்தாது, எல்லாம் பெட்ரோல் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டர் கொஞ்சமாக தான் அதை ஆசீர்வதிப்பாருட்டு நான் அந்த சம்பளத்துலேயே நடத்தின்னு வந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சம்பளம் வந்து இப்போ ஆண்டர் நேசப்பா அவனுக்கு நீங்கள் சம்பளம் வரும் ஜாஸ்தியாக கொடுங்க ஏசப்பா, வருமானம் பார்த்துல நீங்கள் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி ஆண்டவர் இந்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து அவன் வாங்கின சம்பளத்தை விட ஆண்டவர் 25,000 வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் அந்த ஜபத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவனுக்கு நான் அங்கே வந்து வீடு வந்து பார்க்க வருவாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டு ஒர்க்கு பணம் ஒர்க்கு. நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லுவாங்க, பாருங்க எங்கள் பையன் எங்கே இருந்தாலும் சாட்டியாக செய்வான், உண்மையாக செய்வான், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அவன் போகிற இடத்துலாம் அவார்டு வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் பேங்க்கில். அதே மாதிரி இப்போ ப்ரமோஷன் வந்து போன மாதம். ஸோ இப்போ வந்து சம்பளம் இன்னும் அதிகமாக வாங்கும்படி ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார். இதெல்லாம் தேவனுடைய கிருபை என்பதை நினைத்து நான் ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அதிகமாக நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் 2 பேரும் அதர் கேஸில் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால எல்லோரும் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் உனக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் எனக்கு எந்த சலுகைவா நான் கவர்மெண்ட்டில், ஏன்னா சும்மா வந்து அதில் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எந்த சலுகை இதுவரை நான் வாங்கலை. அதனால் அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே என்ன சொன்னாங்க, இல்லை நீ கொடுத்து பாரு என்ன ஒரு அப்ளிகேஷனு என்ன ஒரு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2017 என்ன பண்ணால் ஒரு அப்ளிகேஷன் 1 கொடுத்தேன் கலெக்டர்கிட்ட, இது மாதிரி ஒரு இடம் மட்டும் வேணும் அப்படின்னு. 2017 கொடுத்தது ஒரு 8 வருஷம் ஆகுது. ஒரு பதில் இல்லை, ஒரு இது இல்லை, நான் விட்டுட்டேன். அதனால தான் நான் எந்த கவர்மெண்ட்டில் நான் இது அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறதில்லைன்னு சொல்லி. அப்போ திடீர்னு இப்போ என்ன பண்ணேன், எலெக்ஷனுக்காக எங்களுடைய பேர் அட்ரஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ போகும்போது சரி இவ்வளோ நாள் கொடுத்துங்க ஒரு பதில் இல்லையே, ஒரு 8 வருஷம் ஆகி சரி இப்போ ஒரு மனு ஒன்று கொடுத்து பார்க்கலாம். இவ்வளோ நாள் மனுஷன் நம்பி கொடுத்தோம், கலெக்டர் நம்பி கொடுத்தோம், இப்போ ஆண்டர் நம்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதில் ஒரு சின்ன சிலுவை போட்டு ஜபம் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டு வந்தேன் கலெக்டர்கிட்ட. நான் போந்து வேறு விஷயம், அதனால் அது கொடுத்துட்டு வந்தேன், ஒரு இடத்துக்காக கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்து ஒரு மாதம் விட அவனை போன மாதத்தில் வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்து கலெக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மனு நாங்கள் ஏற்கப்பட்டது, உங்களுக்கு வந்து இடம் சாங்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு லெட்டர் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. 8 வருஷமாக கொடுத்தது வந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் இந்த ஜபம் பண்ணி விசுவாசமாக கொடுத்த பாரு ஒரே மாதத்துல வந்து கலெக்டர் வந்து எனக்கு ஆர்டர் வந்து இந்த மாதிரின்னு. அப்போ அவங்க கேட்டாங்க, கூப்பிட்டு போன மாதம் எடுத்துன்னு போனேன் அந்த லெட்டரு. அப்போ கேட்டாங்க உங்களுக்கு எந்த இடத்துல இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே கொடுத்தாலும் சரிங்க சார். அதனால் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமே நான் அதிசயமாகவும் அற்புதமாக நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு நான் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே மாதிரி எனக்கு கல்யாணம் இந்த மாதத்தில் 31 வருஷம் நடக்குது. இவ்வளோ நாள் நான் அதர் கேஸில் கட்டின்னு கூட எனக்கு எந்த ஒரு உதவி இல்லை. எங்கள் பக்கமும் என்னை கைவிட்டாங்க, அவங்க பக்கமும் என்னை கைவிட்டாங்க, எந்த உதவி இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் வசதியாக இருக்கிறாங்க. இதுவரை நான் வந்து எத்தனை ஒரு 10 வருஷமாக அது ஒரு குடும்பம் அக்கா தனக்கு வந்து நாங்கள் 9 பேர். அந்த 9 பேரில் வந்து நான் தான் 8வது. எங்கள் வீட்டில் எங்கள் தனக்கு ஒரு குடும்பம் வந்து எங்கள் அண்ணன் வந்து எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. எங்கே நான் என்ன உதவி கேட்டுருவோம் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட ஒரு பயம். ஒரு குடும்பம் கூட வந்து என்னை எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஒரு நாளும் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் என்ன அந்த நாள் முதல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன ஒரு நாளும் நான் பண்ணுற ஜபத்தினாலும் வேண்டினாலும் விண்ணப்பத்தினாலும் ஒரு நாளும் ஆண்டவர் என்னை கைவிட சொந்த பண்ண பார்க்கலன்னா ஆண்டவர் என்னை இவ்வளோ நாள் வழி நடத்தி என்னை ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் என்னுடைய ஜபத்தை கேட்டு ஒரு நாள் ஆண்டவர் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. இவ்வளோ நாள் என்னை வழிநடத்தி கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசிரியர். அதனால் ஆண்டவருக்கு நான் கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் இந்த ஜபத்தின் மூலமாக சாட்சியின் மூலமாக நான் ஆண்டவருக்கு எழுதிட்டு கத்தரிக்கை கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓகே, ஆண்டவர் பெரிய நன்மைகளை அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே
கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகுது. நான் தான் சொல்லலாம்னு பார்த்தேன், அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். கடைசியாக வாங்கின சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய், அவ்வளோதான். 15,000, 14, 13 அவ்வளோதான் வரும். பட் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த ஃபைனான்ஸ் ஃபீல்டு பிடிக்கல, நான் வந்து வேறு என்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ஃபைனான்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நான் பண்ணுற ஒர்க் எப்படின்னா, லோன் கொடுத்துட்டு லோன் வாங்கணும், அவ்வளோதான் ஒர்க்கு. எனக்கு ஒரே ஒர்க்கு தான். 6 பேருக்கு லோன் கொடுத்துட்டு 6 பேர் லோன் வாங்கி பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், அவ்வளோதான் ஒர்க்கு. பட் ஆக்சிஸ் பேங்க்கில் அதே ஒர்க்கு தான். ஆனால் 15,000 ரூபாய் சேலரி எனக்கு. ஆனால் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். பட் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் இன்னொரு கம்பெனி ட்ரை பண்ணியிருந்தேன், ஜாப் பண்ணியிருந்தேன், ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சத்தியான ஒரு நல்ல ஒரு கம்பெனி கிடச்சிச்சு. அதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் வந்து நல்லா ஒர்க் பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணேன். இதே வேலூர் மாவட்டம் தான். என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. வேற ஒருத்தர் குரூப் பார்த்ததுனா என்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாமே லாங்கு, ஆற்காடு, பள்ளிக்கொண்டா, கனியம்பாடி, இந்த பக்கம் மலை எல்லாமே. பட் எத்தனை குரூப் கொடுத்தாலும் அந்த குரூப் நான் கரெக்டாக செய்வேன். ஒரு ஒர்க்கை கொடுத்தா அதை கரெக்டாக செய்வேன். நான் ஜாயின் பண்ணது 2023 மே மாதம் அந்த கம்பெனியில். ஆனால் 2024 மே மாதம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க ஒரே வருஷத்தில். அவங்க 19,000 இருந்தது 29,000 30,000 கொண்டு வந்தாங்க சேலரி. ஒரே வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மற்றவங்களுக்குலாம் வந்து 1.5 வருஷம் பொறுத்து தான் என்னதுனாக்கா ப்ரொமோஷன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துல எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கடவுள் வந்து செய்வாருன்னு சொல்லிட்டு. இது எதனாலனா, எங்கள் அம்மாவோட ஜெபம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணி, இதனால் வந்து நல்லபடியாக போகணும், யாரும் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கஸ்டமர் வந்து ஒருத்தர் பணம் கட்டினாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. 2 பேர் பணம் நிற்க வைப்பாங்க ஒரு நாளைக்கு தரேன் சார், இன்னைக்கு தரேன் சார் அப்படின்னுவாங்க. ஆனால் மேனேஜர் என்ன சொல்லுவாங்க, நீ கலெக்ஷன் வாங்கிட்டு தான்ப்பா முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணி ஆனாலும் சரி, 11 ஆனாலும் சரி. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஜாப் மட்டும் போவேன். நான் 2 மணிக்கு ஒரு வேலையை நான் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். கரெக்டாக 31 சேலரி போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் எடுத்தது நான் கொடுப்பேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி கடவுள் ஒவ்வொரு நாளும் அருமையாக வழிநடத்திட்டு வராரு. அதே மாதிரி ஒரு விஷயம்னாக்கா, நிறைய இக்கட்டுகள், நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு விஷயத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கடவுள் வந்து கூடயே இருந்திருக்காரு. அவருடைய நான் பண்ணுற அந்த ஜபம் தான் என்னை வந்து பாதுகாத்துன்னு வந்துருக்கு. இது வரைக்கும் ஒரு ஓடி உள்ள நான் அதுதான் வந்து தேங்க்ஸ் நான் பாராட்டி இருக்கிற விஷயம். செகண்ட் லெவலில் போயிருக்கு என்னுடைய பேர். டெல்லி வரைக்கும் போயிருக்கு. என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் எனக்கு ஜாப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கூடிய சீக்கிரம் எனக்கு சென்னையிலனா இதை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சிஸ்டம் மாதிரி, அதாவது வந்து அதாவது வந்து அந்த அக்கௌண்டிங் சிஸ்டமு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனில் உள்ள ஜாப் கேட்டிருக்கேன், அதையும் பண்ணி தரேன் விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் போனால் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சேலரி இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் கேட்குற போஸ்டிங் எனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற வேலை தான் நம்ம செய்யணும். ஆனால் இப்போ அப்படி நான் கேட்குற போஸ்டிங் அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். எனக்கு நான் என்ன சொல்லுறேன், கடவுளை நம்ம என்றைக்குமே முன்னாடி வைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை என்றைக்குமே நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வருது. அதனால் உங்களுக்கும் நிறைய அற்புதம் கடவுள் கண்டிப்பாக செய்வார். இந்த சாட்சிக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். நன்றி. சாட்சி சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து சாட்சி சொல்வது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். இன்னும் அநேக அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். நானும் ஒரு ஒரே நிமிஷம் சாட்சி சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயார் அவர்கள் சுகவீனமாக ஆயிட்டாங்க. திடீர்னு ஒரு வாமிட்டு, மறுநாள் வாமிட் ஆச்சு. நானும் எங்கள் ஒய்ஃப் பிள்ளைங்களாம் ரெடி ஆகிடும் ஸ்கூலுக்கும் டியூட்டிக்கு போகிறதுக்கு. திடீர்னு என்ன பண்ணால் அவங்களுடைய கண்ணெல்லாம் அப்படி இழுத்துட்டு போயிடுச்சு, கால் கையெல்லாம் இப்படி வலிச்சிச்சு. நான் என்ன நினச்சேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னுடைய எண்ணங்கள்லாம் இப்படிலாம் போயிடுச்சு. உடனே என்னுடைய சகோதரிமார்கள்லாம் ஃபோன் அடித்தேன், சீக்கிரம் வாங்க, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி. அவங்களும் வேக வேகமாக எல்லாரும் ஒடியாந்தாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் எங்கள் மனைவி பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் டியூட்டிக்கு போகணும், வேற லீவே போட முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில்
நான் எங்கள் அம்மாவை எங்கள் அக்காவிட்டே தங்கச்சிட்டு விட்டுட்டு நான் டியூட்டிக்கு போயிட்டேன், நான் என் மனைவி. ஆனாலும் ஆண்டவர் மீண்டும் ஜீவனை கொடுத்து மீண்டும் சுகத்தை கொடுத்து ஆராதனை வந்து கலந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அவங்களுடைய ஜபம் தான் ஒவ்வொரு நாளும் எங்களை வளர்த்து வருகிறது. எனவே ஆண்டவர் மீண்டும் சுகத்தை ஜீவனை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக